நல்லா நடிக்கிறீங்க இனியன், நல்லா நடிக்கிறீங்க. ராசாத்தி, நீ நினைச்சிட்டு இருக்க இவர் உன் மேல உண்மையிலே பாசம் வச்சிட்டு இருக்காருன்னு. பச்சை குத்துனது உண்மையே இல்ல. இவர் குத்திருக்கிறது பச்சையே இல்ல. இங்க பாரு, உனக்கே தெரியும் நான் பியூட்டிஷியன். இது டெம்பரரி டாட்டூ. இது தண்ணியும் எண்ணெயோ போட்டு தொடச்சா அழிஞ்சு போயிடும். பொய்யா வேஷம் போட்டு உன்னை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ராசாத்தி, உன் ஃப்ரெண்டு சொல்றத நம்புறியா? இல்ல மாமா. உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்ட பேச விட்டுருப்பியா? நீ என்ன நம்பலல? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. இல்ல ராசாத்தி, எப்போ ஒரு மூணாவது ஆளு நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பொய்ன்னு சொல்றாங்களோ, நீ அதை நம்பிட்டு அமைதியா இருக்கியோ, அப்புறம் எனக்கு வேற வழி இல்ல. நான் இதை நிரூபிச்சுதான் ஆகும். டேய், ஐயோ மாமா, என்ன பண்ண போறீங்க? ஐயோ மாமா, மாமா வேணாம் மாமா. மாமா, நான் நம்புறேன் மாமா. டேய், என்னடா பண்ற இனியா? டேய், உன் ஃப்ரெண்டு சொன்னாங்களே இது ஃபேக்குன்னு, இதுல தண்ணியோ எண்ணெயோ போட்டா அழிஞ்சு போயிடும்னு. இப்ப பார். ஐயோ மாமா, வேணாம் மாமா. டேய், மாமா, டேய், 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 என்னடா பண்ணிட்டு இருக்க? மாமா வேணாம் மாமா. டேய், பாவி, டேய், வேணாம்டா. சொன்னா கேளுங்க மாமா. ஐயோ, மாமா. சூ. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நம்புறியா ராசாத்தி? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னு? ஐயோ, நம்புறேன் மாமா. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல ராசாத்தி, இதுல ஏதோ திட்டம் இருக்கு. அவர் உன்னை நல்லா ஏமாத்துறாரு. உண்மை தெரிஞ்சா நமக்கு விடுவோம். என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் மாமா பத்தி என்கிட்ட தப்பா சொல்றியா? எனக்கு தெரியும் என் மாமாவை பத்தி. நீ யாரு என் மாமாவை பத்தி தப்பா சொல்றதுக்கு? என் மாமா என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு. அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இல்ல ராசாத்தி, நான் சொல்றத நம்பு. இத பாரு, நீ எதுவுமே பேசாத. நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உன் மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையை நீ கெடுத்துக்காத. என் மூஞ்சிலையும் முழிக்காத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. ராசாத்தி, நான் சொல்றத கேளு ராசாத்தி. இனி ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் நான் உன்னை அடிச்சு துரத்திடுவேன். போடி. போன்னு சொல்றேன்ல. போயிட்டா. என்ன மாமா நீங்க? சாரி மாமா. அவதான் சொல்றான்னா நீங்க கத்தி எடுத்து கிழிச்சுதான் உங்க பாசத்தை காட்டணுமா? இல்ல ராசாத்தி, எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்தா அது உறவே கிடையாது. அதுவும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சுத்தமா சந்தேகமே இருக்கக்கூடாது. நடிப்புல இனிய பின்றானே, இந்த மாதிரி வித்தையெல்லாம் எங்க போய் கத்துக்கிறான்னு தெரியலையே. எனக்கு சந்தேகம்லாம் இல்ல மாமா. இல்ல ராசாத்தி, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு புரியல. இப்ப தெரியும் உனக்கு யார் தப்பானவங்கன்னு. பொய்க்கும் உண்மைக்கும் ஒரு துளி வித்தியாசம் தான் இருக்கு. உள்ளத பண்ணா அது உண்மை,
உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு பண்ணா அது போய். எனக்கு எப்பவும் உண்மையா இருக்க மட்டும்தான் தெரியும் ராசாத்தி. அடேங்கப்பா, இனி கடவுளே வந்து சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஐயோ மாமா, எனக்கு உங்களை பத்தி தெரியும் மாமா. நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. நீ எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணுவியா ராசாத்தி? சொல்லுங்க மாமா, நான் என்ன பண்ணணும்? நான் உன்கிட்ட கேட்ட சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு. அது போதும் ராசாத்தி. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை பண்ணி கொடு. அதுக்கு எதுக்கு மாமா திருவிழா முடியணும்? இப்பவே பண்ணி தரேன். என் புசரை கேட்டா கூட உங்களுக்காக நான் கொடுப்பேன். சத்தியம் பண்ணி தர மாட்டேனா? வாங்க மாமா, வாங்க மாமா, ராசாத்தி, வாங்க இப்போ இரு. மாமா. சரி. என் கூட வர போறீங்களா ஐயா? அடிச்சு வாங்க. அசத்திட்டா, மாப்பிள சாதிச்சுட்டான்டா. நீங்களாம் சத்தியமா சொல்றேன். வாங்க மாமா, வாங்க ரசாதி, மெல்ல நட. வாங்க. ரசாதி, நல்லா யோசிச்சுக்க. அப்புறம் அங்க வந்து சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்ன வாக்க மாற மாட்டேன் மாமா. நீங்க என்ன கேட்டாலும் சத்தியம் பண்ணி தரேன். வாங்க மாமா. எவ்வளவு பெரிய கோவில்பா, இது சுத்தம் பண்றதுக்குள்ள கை காலம் ஒரே வலிப்பா. புனிதா, கோயில் விஷயத்தை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுல சும்மாவே இருந்தல்ல, அதனாலதான் அப்படி இருக்கு. அப்படி சொல்லுங்க மாமா. வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லல, அதனாலதான். ஏய், சின்ன புள்ள தானே, போக போக சரியாயிருவான். எங்க ரசாதி போயிட்டு இருக்க? சத்தியம் பண்ற இடம் அங்க இருக்கு. நீங்க வாங்க சொல்றேன். ஓ, ஒண்ணும் புரியலையே. ரசாதி, மெதுவா. இனியா, என்னடா இனியா, ஏன் வேக வேகமா வரீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னது ஒண்ணும் இல்லையா? ஏன்னா ராசாத்தி சாமி வந்த மாதிரி ஆவேசமா இழுத்துட்டு வந்து நிக்கிறா, நீ ஒண்ணும் இல்லைங்கிற. ராசாத்தி, என்னமாச்சு? மாமா, கோவில் கருவறையில இருக்கிற சாமியை விட வசந்த சாமி பெரியவங்க நீங்க எல்லாரும் தான். இப்ப கேளுங்க மாமா, இவங்க முன்னாடி நான் சத்தியம் பண்ணி தரேன். என்ன ராசாத்தி இது? ஒண்ணும் இல்ல அத்தை, நம்ம குடும்ப வழக்கப்படி குலதெய்வம் கோயில்ல வச்சு பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்ல. அந்த சத்தியத்தை இப்பவே உங்க எல்லார் முன்னாடியும் நான் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கேன். மாமா, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. மாடி ராசாத்தி, அதெல்லாம் தப்புமா. இப்படி ஆவேசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஆமா ராசாத்தி, இந்த கோயில சத்தியம் பண்றதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இப்படி எல்லாம் அவசரப்பட்டு பண்ணக்கூடாதுமா. அப்பாடா, தப்பிச்சோம். என்ன மாமா சொல்றீங்க? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சாமி காரியத்தெல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அது அதுக்குன்னு ஒரு சாங்கியம் இருக்கு. யார்கிட்டயாச்சும் கேட்டு பண்ணு. நீயா ஒரு முடிவு எடுக்காத. என்ன மங்கை, கூடவே இருக்கியே, இத பத்திலாம் சொல்ல மாட்டியா? ராசாத்தி, அது பொண்டாட்டி புருஷனுக்கு ரகசியமா பண்ணி கொடுக்கற சத்தியம். அதை இப்படி கண்ட இடத்துல வச்சு எல்லார் முன்னாடியும் சொல்லக்கூடாது. சத்தியம் ரகசியமா இருக்கணும். அதுவும் இல்லாம நம்ம குலதெய்வம் கோயில் பூஜையெல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது சாமிக்கு முன்னாடி வச்சு ரகசியமா பண்ணணுமா. இப்படி சபையில பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க மாமா, நான் தான் இப்பவே பண்றேன்னு சொன்னேன். அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல. இவர் என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காருங்கறத பல சந்தர்ப்பத்துல நிரூபிச்சிருக்காரு.
நடத்து நடத்து. ஆனா நான் மாமா மேல உசிரியே வச்சிருக்கேன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும்ல. அதுக்குதான் மாமா இப்பவே நீங்க என்ன சத்தியம் கேட்டாலும் நான் பண்ணி தரேன்னு அழைச்சிட்டு வந்தேன். சரிம்மா, அதுக்குன்னு இப்படியே ஆவேசமா நடந்துக்கிறது? ஆவேசம் இல்ல, அன்புதான் பெரிய மாமா. அவருக்காக நான் எதையும் செய்வேன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிற வேகம். இப்ப என்ன, சாமி பூஜையெல்லாம் முடிஞ்சு அவருக்கு நான் தனியா சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதானே மாமா? ஆமாமா. என்ன பொறுத்த வரைக்கும் மனசளவுல இப்பவே இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி தான். இப்பன்னு இல்ல, நீங்க எப்ப கேட்டாலும் நான் சத்தியம் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கேன். அதுல இருந்து துளி அளவுக்கு கூட நான் மாற மாட்டேன். இவள சத்தியம் பண்ண விடக்கூடாதே. ஏதாவது பண்ணி இவள சத்தியம் பண்ண விடாம தடுக்கணும். என்னாச்சு கண்மணி உனக்கு? தனியா எடுத்துட்டு வந்துட்டு இப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க? ராசாத்தி, எதுக்கு இப்ப சத்தியம் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டேன்? ஏன், இது வழக்கமா நம்ம குடும்பத்துல நடக்கிறது தானே. குலதெய்வம் கோயில்ல வச்சு எல்லாரும் காலகாலமா பண்ணி கொடுக்கறதுன்னு மாமா சொன்னாரே, அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஹே லூசு, நீ யாரையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காத. இதெல்லாம் காலங்காலமா சாமி பேரை சொல்லி நம்மள அடிப்பணிய வைக்க செய்யற தந்திரம். அப்படியெல்லாம் கிடையாது கண்மணி. இது நம்ம குடும்ப நல்லதுக்காக பெரியவங்க ஏற்பாடு பண்ணி வச்ச சம்பிரதாயம். அத தப்பா சொல்லாத. ஷோ, உன்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. சரி சரி, பொசுக்குன்னு எது கேட்டாலும் சத்தியம் பண்ணி தரேன்னு இனியும் கிட்ட ஒத்துக்க கூடாது. என்ன மாதிரி சத்தியம்னு கேட்டுட்டு அப்புறமா ஒத்துக்கோ என்ன? என்ன கண்மணி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற? என்ன எத்தனை பேரு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. எவ்வளவு பேரு என்ன குண்டு பொண்ணுன்னு கிண்டல் பண்ணாங்க. அப்படிப்பட்ட என்ன ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம என் மேல அவர் எவ்வளவு பாசமா இருக்காரு. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு அமையும்? அப்படிப்பட்ட என் மாமாவுக்கு நான் என்ன சத்தியம் கேட்டாலும் பண்ணி தருவேன். மாப்பிள்ள இனியா, ராசாத்தி உன்னை முழுசா நம்பிட்டாடா. நீ மட்டும் இப்ப அவகிட்ட போய் என்ன சத்தியம் கேட்டாலும் அவ உடனே பண்ணி கொடுத்துருவா. ஆமாமா ஆமாமா, சத்தியம் மட்டும் இல்ல, நீ கிணத்துல விழுந்து சாவுன்னு சொன்னா கூட செத்துருவா. டேய், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த சனி என்னை விட்டு போனா போதும். என் நடிப்பா அவ நிஜம் நம்பிட்டாடா. நல்ல வேலை, அவ சன்னதிக்கு கூட்டிட்டு போகாம அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போனா. ஜஸ்ட் மிஸ்ரியே. ஆமாண்டா, அதை மட்டும் பண்ணாம இருந்தா என்னைக்கே சத்தியம் வாங்கியிருப்பேன். நானே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன்டா. நல்ல வேலை, எங்க வீட்டுல ரகசியம் அது இதுன்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. சரி விடு, எங்க போயிட போறா? எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். ராசாத்தி, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது பெருசு இல்ல, அந்த வாழ்க்கை நம்மள விட்டு நழுவாம பாத்துக்கணும். எனக்கு என்னமோ நீ பண்றது சரின்னு படல. இல்ல கண்மணி, பாரி ஐயா குடும்பம் அவங்க நினைச்சிருந்தா பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க எந்த சின்ன முகசுழிப்பு கூட இல்லாம என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. வசதியான வீட்ல இருந்து வந்த உனக்கு என்ன மரியாதை தராங்களோ அதே மரியாதை ஒண்ணும் இல்லாம வந்த எனக்கும் கொடுக்கறாங்களே. இப்படி என்ன தான் வீட்டு பொண்ணா பாக்குற இந்த குடும்பத்துக்கு என் தோலை செருப்பா தச்சு போட்டா கூட தகும். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் சரிதான். மாமாவும் அத்தையுமா உன்கிட்ட சத்தியம் கேக்குறாங்க, இனியும் தானே கேக்குறாரு. அதனாலதான் உன்னை யோசிக்க சொல்றேன். கண்மணி, உன்ன மாதிரி பொண்ணு பார்த்து ஜாதகம் பார்த்து
நகை சீரெல்லாம் முறைப்படி பேசி நடந்த கல்யாணம் உன்னோடது. ஆனா எனக்கு அப்படி இல்ல, எதிர்பார்க்காம நடந்துச்சு. அதுவும் இல்லாம இனியன் மாமாவுக்கு முதல்ல என்ன பிடிக்கவே இல்ல. அதான் எனக்கே தெரியுமே. ஆனா நாளாக நாளாக மனச மாத்திக்கிட்டு என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. உனக்கே தெரியும், என் பேரை அவர் நெஞ்சில பச்சை குத்தி இருக்காரு. என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட மாமாவுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. அவர் கேட்டா சத்தியம் மட்டும் இல்ல, என் உயிரை கூட கொடுப்பேன். உனக்கு முத்தி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணுடா, சத்தியம் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். பா, எவ்வளவு தூரம் தான் நானும் நடிக்கிறது. இனி கூட கத்தியால கீறி ரொம்ப வலிக்குதுடா. டேய் இனியா, நீ கத்தியால கீறியா அந்த பச்சை அழியலையே, அப்ப அது உண்மையான பச்சையா? டேய், உண்மையா குத்திக்க நான் என்ன லூசா? ஆ. அதுக்கான கெமிக்கல் போட்டு தொடச்சா போயிடும்டா. ஆ? ம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த நாளுக்காக தான். அவகிட்ட சத்தியம் வாங்குற அந்த மூமெண்ட்டுக்காக தான். ஆ. அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்தும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. 10 கோல்டு மெடல் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ம், ம். அது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நீ பேசுறது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆமா கண்மணி, அன்பா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் பண்றது இதுவும் பைத்தியக்காரத்தனம் தான். சொல்லி புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. உனக்கு புரியல கண்மணி. அவர் என் மேல வச்ச அன்புக்காக என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை நான் மறுக்க மாட்டேன். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷோ, எப்படியோ போ. கண்மணி, ஆ? கண்மணி, என்னங்க? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமே. என்னது? கண்மணி, இந்த புடவையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது கோயில், வீடு இல்ல. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஓ, கோவிலா இருந்தா என் பொண்டாட்டி ரசிக்க கூடாதா? பேசாம வாங்க. 20 வருஷம் கழிச்சு நம்ம குலசாமி கோயில்ல பொங்க வச்சு பூஜையை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வேட்டச்சாமியோட அருள் வாக்க கேட்டாகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுங்கய்யா. சரி. ஏய் குமரா, இங்க வா. சித்தப்பா, நம்ம குல வழக்கப்படி குடும்பத்துக்கு மூத்த புள்ள வேட்டைக்காரன் உடுப்பு போட்டு வேட்டைக்கு போறது வழக்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் தான் சாமி ஆடிட்டு இருந்தாரு. இந்த தடவை நீ தான் பண்ண போற. என்னடா ஒரு மாதிரி முழிக்கிற? இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பயமாவும் இருக்கு. எனக்கு எப்படி சாமி ஆடணும்னு கூட தெரியாது. பேசாம இனினே ஆட சொல்லிடுங்களேன். என்னங்க, மாமா தான் தெளிவா சொல்றாருல்ல, வீட்டுக்கு மூத்த பையன்தான் பண்ணணும்னு. இத உங்க தம்பிய பண்ண சொன்னா எப்படிங்க? இப்படி வர பொறுப்பெல்லாம் தட்டி கழிச்சா எப்படிங்க உருப்பிடுறது? ஆமாண்டா குமாரா, இனியெல்லாம் போட்டா தெய்வ குத்தம் ஆயிரும். மூத்த புள்ள நீ தான் பண்ணணும். பயமா இருக்கு சித்தப்பா. டேய், நீ எதுக்கு பயப்படாத. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த உடுப்பை மட்டும் போட்டு போய் நில்லு. மேல அடிச்ச உடனே அந்த வேட்டச்சாமி உனக்குள்ள வந்து இறங்கிரும். ம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. உன்னை அறியாமலே நீ வேட்டைக்கு போவ. அதுவும் இல்லாம வேட்டச்சாமி வாக்கு சொல்றத வச்சுதான் அடுத்த வருஷம் வரைக்கும் செய்முறை எல்லாம் இருக்கும். ஆ. டேய், நீ உத்தரவு பட்டாதாப்பா பூஜையே நடக்கும். ஆமா, விரதம் எல்லாம் கரெக்டா தானே இருக்க? ஆ, அப்புறம் எதுக்கு தயங்குற? இல்லப்பா, அதெல்லாம் சரியா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குப்பா பயம்? உடுப்பை மட்டும் போட்டு போய் நில்லு. சாமி உன் மேல தானா வந்து இறங்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாம இரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் அப்படிதான் மாமா சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் மாமா. சரிம்மா, படையல் போட்டு பூஜை நடக்கும்போது அவனை ரெடி பண்ணி கூட்டு வந்து. சரிங்க மாமா, வாங்க. ஆ. ம்.
சரி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. தம்பி ரெடி ஆகி வந்துருவான். ம். ஐயா பாத்துக்கங்கய்யா. ம். அண்ணா சரிங்க போலாம். சாமி வரேன். அண்ணா ஆ. குமரன் ரொம்ப பயப்படுறானே. நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு சாமியாருக்கு பயப்படுறானே, என்ன புள்ளையோ. இல்ல இல்ல விவரம் தெரிஞ்சதுல இருந்து கோயிலுக்கு வந்து போனது இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு பயந்து போயிருக்கான். அதெல்லாம் சாமி வந்து ஆனா தானா வேட்டைக்கு போவான். சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒண்ணுன்னா முன்னுக்கு வந்து நிக்காம பதுங்கி பதுங்கி இருந்தான்ல, அதான் ஆ. சாமி விஷயம் என்ன பயப்படுறான். அப்பா என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். முக்கியமான விஷயமா? சொல்லு. வேட்டசாமி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லுவாங்களாமே. ஆமா. அவங்க முன்னாடி யார் இருந்தாலும் அவங்க யாரு என்னன்னு சொல்லி அவங்கள பத்தி மொத்த விஷயமும் சொல்லிடுவாங்களாமே. உண்மையாப்பா? ஆமாண்டா, நம்ம வேட்ட சாமி ரொம்ப துடிப்பான சாமி. அப்புறம் நல்லது மட்டும் சொல்லாது. நாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்ல தப்பான எண்ணத்தோட இருந்தாலோ அதை அப்படியே சபையில வச்சு சொல்லிடும்.